ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் பணியாரம். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இது ஒரு முழு மண்டவலம். இதை சின்ன சின்னதாக உடச்சிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கம்மிப்பாக தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே கரைஞ்சி வந்தால் போதும். இது இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்மளுக்கு மண்டவல்ல பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் அடைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வாழைப்பழம், இதையும் எடுத்து நம்ம இதில் இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்டவெல்ல பாகை இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காஃபி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை மாவு பணியாரத்தை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இதை நம்ம பிச்சு பார்க்கலாம். இப்போது அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.